கேள், இந்த உலகம் உன் கண்ணீரை மதிக்காது. உன் நல்ல மனதை பலவீனமாக தான் பார்க்கும். நீ இதை இப்போது புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த வாழ்க்கை முழுவதும் நீ பயன்படுத்தப்படுபவனாகத்தான் இருப்பாய். இந்த உண்மையை 2000 வருடங்களுக்கு முன்பே ஒரு மனிதர் சொன்னார். அவர்தான் சாணக்கியர். வணக்கம் நண்பா. உலகத்தை ஆள வேண்டும் என்றால் முதலில் நீ உன்னை ஆள வேண்டும். நீ உன்னை ஆள வேண்டும் என்றால் நான் இப்போது கூறப்போகும் வாழ்க்கை ரகசியங்களை முறையாக பின்பற்ற வேண்டும். இன்றிலிருந்து இந்த ரகசியங்களில் ஒன்றையாவது உன் வாழ்க்கையில் கடைபிடிக்க ஆரம்பித்தால் இந்த உலகம் உன் முன்னால் கைகட்டி நிற்கும். நல்லவன் ஆகாதே, புத்திசாலி ஆகு. நல்லவன் என்றால் உன்னை பயன்படுத்துவார்கள், புத்திசாலி என்றால் உன்னை மதிப்பார்கள். இந்த உலகம் நல்லவர்களுக்கானது அல்ல, அறிவாளிகளுக்கானது. அழகு போய்விடும், பணம் போய்விடும், மக்கள் விட்டு போவார்கள். ஆனால் அறிவு மட்டும்தான் உன்னை விட்டு போகாது. அறிவு இல்லாதவன் உயிரோடு இருக்கும் சடலத்திற்கு சமம். யாரையும் முழுமையாக நம்பாதே. நண்பன் கூட தேவை முடிந்ததும் முகம் திருப்புவான். அதிக நம்பிக்கை நேரடி அழிவை தரும். அதிகமாக பேசாதே. உன் திட்டங்களை யாரிடமும் சொல்லாதே. மௌனம் பலவீனம் இல்லை, மௌனம் சக்தி. இன்று நீ சோம்பேறியாக இருந்தால் நாளை நீ தோற்கடிக்கப்படுவாய். நேரத்தை வீணடித்தால் வாழ்க்கை உன்னை வீணடிக்கும். கோபம் வந்த நிமிடம் உன் அறிவு வெளியேறிவிடும். அமைதியாக இருப்பவன் பலவீனன் இல்லை, அவன் ஆபத்தானவன். எல்லோருக்கும் மரியாதை கொடுக்காதே. மரியாதை சம்பாதிக்கப்பட வேண்டும். இலவச மரியாதை இலவச அவமானம். சிறியவன் என்று யாரையும் நினைக்காதே. அமைதியானவன் பலவீனன் அல்ல, அவன்தான் முதலில் தாக்குவான். எல்லா இடத்திலும் நல்லவன் ஆகாதே. சில இடங்களில் கடுமையாக இரு. அதிக பொறுமை மிதிக்கப்படுவதற்கான அனுமதி. பெண், பணம், அதிகாரம், இந்த மூணும் மனிதனை குருடாக்கும். ஆசையை அழிக்காதே, ஆசையை கட்டுப்படுத்து. உன்னை யார் அவமானப்படுத்தினார்களோ அவர்களை மறக்காதே. பழிவாங்கல்ல, உயர்வுக்காக. இந்த உலகம் அமைதிக்கான இடம் இல்லை, இது ஒரு போர். தயாராக இல்லை எனில் நீ பலி, தயாராக இருந்தால் நீதான் ராஜா. இந்த உலகம் உன் குணத்தை மதிப்பதில்லை, உன் மதிப்பை உன் வருமானத்தால் அளக்கும். நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதுதான் நிதர்சனம். ஏழையாக பிறந்தது உன் தவறு இல்லை, ஆனால் ஏழையாகவே வாழ்வது உன் தவறு. உழைப்பு மட்டும் போதாது, அறிவுடன் உழை. பணம் புத்திசாலித்தனத்தை தேடும். பணம் வந்ததும் அமைதியாக இரு. தீய வழியில் சேர்த்த செல்வம் நீண்ட நாட்கள் நிலைக்காது. அதிகாரம் உன் உண்மையான முகத்தை காட்டும். தாழ்மையை இழக்காதே, பலவீனமாகவும் ஆகாதே. அதிகாரமும் அறிவும் சேரும்போது திறமையான ஆட்சி அமைகிறது. உன் வருமானத்தை, உன் சேமிப்பை, உன் திட்டத்தை யாருக்கும் சொல்லாதே. இந்த உலகத்துல நீ விழுந்தால் உன்னை காப்பாற்றுவது பணம் மட்டுமே. பணம் தான் சுதந்திரம், பணம் தான் பாதுகாப்பு. இந்த உலகம் உனக்கு எதையும் தராது. அறிவால், உழைப்பால், மௌனத்தால், திட்டத்தால், பணத்தால் நீதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பலவீனமாக இருந்தால் மிதிக்கப்படுவாய், வலிமையாக இருந்தால் மதிக்கப்படுவாய், அறிவாளியாக இருந்தால் ஆட்சி செய்வாய். எல்லா சிரிப்பும் நட்பு இல்லை, எல்லா பாராட்டும் நன்மை இல்லை. சிலர் உன்னை அருகில் வைத்துக்கொண்டே உன்னை வீழ்த்த காத்திருப்பார்கள். அமைதியாக கவனி, அவசரமாக நம்பாதே. அமைதியாக இருப்பவன் பலவீனன் அல்ல, அவன் சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறான். நேரம் வந்தால் அவன் தாக்குவான். கோபத்தில் போராடாதே. போருக்கு முன் திட்டம் வேண்டும். திட்டமில்லாத தாக்குதல் தற்கொலைக்கு சமம். சாணக்கியர் சொல்கிறார், போர் தொடங்கும் முன்பே வெற்றி உறுதி செய்யப்பட வேண்டும். உன்னை யாராவது காயப்படுத்தினார்களா? அப்படியெனில் அவசரமாக பழிவாங்காதே. அவசர பழிவாங்கல் உன்னை வெளிப்படுத்தும். பொறுமை பழிவாங்கலின் அழகான வடிவம். சிறந்த பழிவாங்கல் என்பது எதிரி எதிர்பார்க்காத வகையில் இருக்க வேண்டும். சிறந்த பழிவாங்கல் என்பது நீ அழிவது அல்ல, நீ உயர்வது. சிறந்த பழிவாங்கல் என்பது அவன் நினைத்த இடத்தில் நீ இல்லை, அவன் எட்ட முடியாத இடத்தில் நீ இருப்பது.
உன் உண்மையான பலத்தை யாருக்கும் காட்டாதே. எதிரி எவ்வளவு தெரிந்தவனாக இருந்தாலும் அவன் குழப்பத்தில் இருந்தால் நீ பாதி வெற்றி பெற்றதற்கு சமம். எல்லா போரிலும் ஜெயிக்க வேண்டும் என்றால் வார்த்தைகள் தேவையில்லை. சில போர்கள் மௌனத்தில் தான் ஜெயிக்கப்பட வேண்டும். மௌனம்தான் உன் மிகப்பெரிய ஆயுதம். எதிரியை அழிக்க வேண்டிய அவசியமில்லை. அவனை உன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தால் போதும். அவன் உன்னை எதிர்க்க முடியாத நிலையே உன் உண்மையான வெற்றி. எப்போதும் தாக்காதே. தேவைப்பட்டால் மட்டுமே தாக்கு. ஒரே அடியில் முடிவு எட்டப்பட வேண்டும். எதிரி விழுந்தான் என்று உடனே மகிழாதே. வீழ்ந்தவன் மீண்டும் எழலாம். உறுதி வரும் வரை அமைதியாக இரு. இந்த உலகத்திலே நீ உயிர் வாழ வேண்டும் என்றால் அறிவு வேண்டும். மேலே வர வேண்டும் என்றால் திட்டம் வேண்டும். ஆனால் உச்சத்தில் நிலைக்க வேண்டும் என்றால் எதிரிகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரத்தை யாரும் உனக்கு கொடுக்க மாட்டார்கள். அதை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். கேட்பவன் ஆளப்படுவான், எடுப்பவன் ஆளுவான். மக்களை ஆளாதே, முறைகளை ஆள். மக்கள் மாறுவார்கள், ஆனால் முறை மாறாது. முறை உன் கட்டுப்பாட்டில் இருந்தால் அதிகாரம் நிரந்தரம். அன்பு மட்டும் போதாது, பயம் மட்டும் நிலைக்காது. பயம் பிளஸ் மரியாதை இஸ் ஈக்குவல் டு ஆட்சி. இந்த சமநிலை உடைந்தால் அதிகாரம் சரியும். எல்லாவற்றையும் நீயே செய்யாதே. அதே நேரத்தில் யாரையும் அதிகமாக நம்பாதே. பணியை ஒப்படை, அதிகாரத்தை அல்ல. உன் நெருக்கமான வட்டம் சிறியதாக இருக்கட்டும். அதிகமான நெருக்கம், அதிகமான ஆபத்து. உன் நெருக்கம் சிலரிடமே இருக்க வேண்டும். தகவல்கள் தான் அதிகாரம். என்ன தெரிஞ்சிருக்க வேண்டும், என்ன தெரியக்கூடாது என்பதை நீதான் தீர்மானிக்க வேண்டும். தகவலை ஆளும் மனிதன்தான் எதிர்காலத்தை ஆளுவான். அவசரமாக செயல்படாதே. பதட்டமாக நடந்து கொள்ளாதே. அவசரம் உன் மதிப்பை குறைக்கும். நீ அமைதியாக இருந்தால் உலகம் உனக்காக காத்திருக்கும். அச்சுறுத்தலை பெரிதாக்காதே. அதை அமைதியாக எதிர்கொள். பெரிய சத்தம் பல எதிரிகளை உருவாக்கும். புகழ் சத்தம் போடும். நிதானமே நிரந்தரமானது. இன்றைக்கான புகழ் வேண்டாம், நாளைக்கான நிம்மதியே முக்கியமானது. உன்னுடைய இடத்திற்கு யார் வேண்டுமானாலும் போட்டி போடலாம். ஆனால் உன்னுடைய இடத்தை யாராலும் தொட முடியாதபடி இரு. இதுதான் உச்ச அதிகாரம். உலகத்தை நீ நேசிக்க வேண்டாம். உலகத்தை புரிந்து கொள். மக்களை நம்ப வேண்டாம். முறைகளை உருவாக்கு. நல்லவனாகாதே. தேவைப்பட்டால் கடுமையான அரசனாகும். உன் வாழ்க்கையை முழுமையாக நீயே கட்டுப்படுத்த வேண்டும். உலகம் உன்னை காக்காது, நீயே உன்னை காக்க வேண்டும். நீ நல்லவனாக முயற்சித்தால் பலன் குறைவாகும். நீ அறிவாளியாக இருந்தால் பலன் அதிகமாகும். நீ மனதை கட்டுப்படுத்தினால், எதிரிகளை புரிந்து கொண்டால் ஆட்சி உன்னுடையதாகும். இந்த உலகத்தை நேசிக்க வேண்டாம். மக்களை முழுமையாக நம்ப வேண்டாம். ஆனால் உன் அறிவை, உன் பலத்தை, உன் கட்டுப்பாட்டை எப்பொழுதும் முழுமையாக நம்பு. நீ உன்னை முதலில் ஜெயித்தால் உலகத்தை ஜெயிப்பாய். உலகத்தை ஆள வேண்டும் என்றால் முதலில் நீ உன்னை ஆள வேண்டும். இதுவே சாணக்கியரின் அறிவுரை.